ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. சட்டப்படி லீகலாக அவர் பேசியது சரி. ஒரு அரசியல் தலைவராக, தமிழகத்தின் அரசியல் தலைவராக அவர் பேசியது தவறு. வித்தியாசம் தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி வக்பு திருத்த மசோதாவில், நீட் போன்ற விவகாரங்களில், மொழி கொள்கைகள் விவகாரங்களில் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான். அப்போ இந்த விவகாரத்தை எதிர்க்க முடியல, வேறு வழி இல்லாமல் வக்பு திருத்த மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு எதிர்க்கிறாங்க. இது மாதிரி அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் இந்த தமிழக சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் எடப்பாடி பழனிசாமி தொடாமல் கடந்து செல்வதே கரெக்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஏங்க இவனை வீழ்த்தினங்க பொது எதிரி தான் நேற்று பேசினார்ல, முந்தா நாள் நம்ம பேசினார், பொது எதிரி வீழ்த்தப்படணும், அதுக்காக நாங்கள் கரங்கோர்த்திருக்கிறோம் சொன்னாரா இல்லையா? அதை தானங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுலேருந்து கொஞ்சம் கூட நழுவக்கூடாது. இது வந்து நூல் மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தவறுனீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முதல் 2 நாள் உளவுத்துறை ரிப்போர்ட்டு, இந்த விவசாயிகள்கிட்ட பேசுகிறீங்க, கால்நடை பூங்கா பற்றி பேசுகிறீங்க, பருத்தி விவசாயிகள்கிட்ட, இதுதாங்க தேவை இருக்கிற இஷ்யூ. இதை விட்டுட்டு இவங்க அஜெண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க வச்சிங்க, ரொம்ப எளிதாக நீங்கள் இன்னும் அவர் அமைப்பு செயலாளர் இருந்துட்டால் அவர் வந்து ஒரு பெரிய திமுகவுடைய முகமாக மாறிடுவாரா? ஒரு பெரிய தலைவர் யாரையும் அனுப்பலாம்ல, இவர் தான் வரமாட்டார். உதயநிதி அனுப்பலாம்ல, கனிமொழி அனுப்பலாம்ல. அவங்க தானே சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு. மதுவுக்கு எதிரானவங்க தானே அவங்களோட தகுதி யாருங்க இருக்குது? அனுப்பிச்சிருக்கலாம்ல. யார் அனுப்புகிறீங்க? மாநாட்டுடைய நோக்கத்தையே வச்சு கரெக்டாக வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்போது நீங்கள் அவருக்கு போய் அனுப்பி கொடுத்தீங்கல்ல, இங்கேயும் கொடுக்கணுமா வேணாவா? விஜயம் கூப்பிடணும்ல, இளவலையும் யாரையும் கூப்பிடல. அதனால் அவருக்கு அந்த தகுதியெலாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த மாநாடே டமாசா போயிடுச்சு முதல்ல. அது வந்து மாநாடு எதுக்குன்னா, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசிய ஒரு பேச்சு இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து கல்லூரிகள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, யாரை கட்டுறீங்க, எப்படி கட்டுவீங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம். இதற்கு எதிர்வினையாற்றுற மாதிரி இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட பேசியிருக்காரு. அந்த துறையோட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பதிலமைச்சிருக்காரு. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அவர் பாஜகவின் வாய்ஸாக மொத்தமாக மாறிட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சு? அப்படின்றது இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கான்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, ஆனால் இப்போது எதிர்க்கட்சிகள் தொடக்கூடிய பிரச்சனைகள் வேறாக இருக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இடமா இருக்கு இல்லையா? அதனால் எடப்பாடி பழனிசாமி பேசியது சரி, கரெக்டான வாதம். எடப்பாடி பழனிசாமி பேசியது தவறான ஒன்று. தவறான ஒன்று. இந்த ரெண்டையுமே நான் சொல்கிறேன். ஓகே. சட்டப்படி லீகலாக அவர் பேசியது சரி. ஒரு அரசியல் தலைவராக, தமிழகத்தின் அரசியல் தலைவராக அவர் பேசியது தவறு. வித்தியாசம் தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி வக்பு திருத்த மசோதாவில், நீட் போன்ற விவகாரங்களில், மொழி கொள்கைகள் விவகாரங்களில் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் இந்த விவகாரத்திலும் எடுத்திருக்கணும். வக்பு திருத்த மசோதா நியாயப்படி இஸ்லாமியர்களுக்கு பெருமளவில் உதவி செய்கிறது. வக்பு இடங்களை ஒரு குறிப்பிட்ட சிலர் உட்கார்ந்துக்கிட்டு நான் முஸ்லீம்களுக்கு, நன்றாக கவனிக்கவும், நான் முஸ்லீம்களுக்கு குத்தகை, ரெண்டல், விற்பது போன்றவை செய்து கொண்டிருந்ததை வக்பு திருத்த மசோதா தடுக்கிறது. வக்பு திருத்த மசோதாவில் இனி வக்பு இடங்களை நான் முஸ்லீமுக்கு விற்க முடியாது, லீஸு கூட முடியாது, வாடகைக்கு விட முடியாது. வரவு செலவு கணக்குகளை முறையாக ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் போட்டு வைக்கணும். வக்பு சொத்துக்களை அரசே நினைத்தாலும் எடுக்க முடியாது. இல்லை இந்த இடத்துல இருக்கிற இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரு கட்டடம் கட்ட தேவை, இன்னொரு இடம் உங்களுக்கு தர்றோம்னு முன்னெல்லாம் இருந்தது, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. இந்த மாதிரி பல ஷரத்துகள், அருமையான ஷரத்துகள் உள்ளது. வக்புல் வர நிதி அதை இஸ்லாமிய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு. வக்பு திருத்த மசோதாவுக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை, அதனால தான் திருத்தம். தெரியுதா? இந்த நிதியை இது வரைக்கும் பயன்படுத்தி ஒரு ஏழை முஸ்லீமுக்கு
தொழில் தொடங்க கடன் உதவி, இல்லை ஏதாவது கடை வச்சு தர்றது, இல்லை காம்ப்ளெக்ஸ் கட்டி அவர்களுக்கு வாடகை கொடுக்கறது, இல்லை கல்லூரி கட்டுறது, மருத்துவமனை கட்டுறது, இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. எங்கே சொத்து இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் மாற்றி இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. இதை உண்மையிலேயே பழனிசாமி ஆதரிக்கணும். ஆனால் இங்கே இஸ்லாமியர் வாக்குகளுக்காக திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அது என்ன ஏதுன்னு கூட தெரியும். இன்னும் ரெண்டே ஒரு விஷயம் இடர்கிற விஷயம் எது, நிலங்களை கையகப்படுத்துவதில் இருக்கிற குளறுபடிகள் லிஸ்ட் அவுட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது, நான் முஸ்லீமாக அந்த கவுன்சிலில் போடுறது, ஆட்சியருக்கு அதிகாரங்கிற மாதிரி. இதை உச்சநீதிமன்றமும் கேட்குது, கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த விவகாரத்தை எதிர்க்க முடியல, வேறு வழி இல்லாமல் வக்பு திருத்த மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு எதிர்க்கிறாங்க. இது மாதிரி அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் இந்த தமிழக சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் எடப்பாடி பழனிசாமி தொடாமல் கடந்து செல்வதே கரெக்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவர் சொன்ன விதம் கரெக்டுன்றதுக்கு நான் சில வாதங்களை வைக்கிறேன். அறநிலைத்துறை நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிறார்கள், சட்டப்படி குற்றம். சட்டப்படி அறநிலைத்துறை சட்டம். இன்றைக்கி இவர் தப்பாக அந்த சட்டத்தை பற்றி சேகர் பாபு சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறது செக்ஷன் 66 36 கிலோ 1 அப்படின்றார். செக்ஷன் 36 66 கிலோ 1 இதுலேயே அவருக்கு இது ரெண்டுத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து அறநிலைத்துறை சட்டம் இது எப்போ வந்தது, இது கிட்டத்தட்ட 50கள் 60களில் 50 60களில் போடப்பட்ட சட்டம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்னு இருக்குது. இந்து அறநிலைத்துறையில் வருகின்ற நிதியை பராமரிக்கவும் அதை முறையாக இந்து தர்மங்களுக்கான அந்த இதுக்கு கோயில் புனரமைத்தல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு. இதில் இந்த நிதியை பயன்படுத்தி கல்லூரிகள் கட்டுறதுன்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஆனால் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் கட்டுவதாக இருந்தால் அதற்கு முதலில் ட்ரஸ்டி அனுமதி வேண்டும், அறங்காவலர்களுடைய அனுமதி வேண்டும். இங்கே அறங்காவலர்களே இல்லை. ஒன்று நியமிக்கலை, அறநிலையத்துறைக்கு அறங்காவலர்களை நியமிக்கலை. அந்த எந்த கோயில் எந்த இதுவோ அதுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கலை. பர்மிஷன் வாங்காமல் தான் இவங்க 8 காலேஜுக்கு ஜிஓ போட்டு பண்ணுது. ரெண்டாவது, அப்படி கட்டப்படுகின்ற கல்லூரி அரசே எடுத்து அது நிதி எடுத்து கட்டினா அதில் சமயம் சார்ந்த கல்வி வகுப்புகள் இருக்கணும் அப்படின்னு. எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி கல்லூரி கட்டுறீங்க, ஸ்கல்ப்சர் சம்மந்தமாக, கட்டடக்கலை சம்மந்தமாக, சிற்பக்கலை, இந்து சமயத்தை இது பண்ணுற அந்த ஊக்குவிக்கிற பாடத்திட்டங்கள், இது மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணணும். அப்புறம் அந்த ஆழ்வார்கள் அந்த இது வேத மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு நீங்கள் பண்ணணும்னு தான் விதி இருக்குது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த நிதியை எடுத்து 8 கல்லூரி கட்டுறதுக்கு ஜீவோ போட்டு 4 கல்லூரி கட்டி முடிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து தான் நீதிமன்றத்தில் 2021 வழக்கு செல்கிறது, ஒரு பொதுநல வழக்கு. அந்த வழக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுட்டி காட்டப்படுகிறது. இது பொது கல்லூரியாக தொடங்குகிறார்கள் அரசு அப்படின்னு வரும்பொழுது, பொது கல்லூரி தொடங்குவதற்கு உரிமை கிடையாது, சட்டத்தில் இடமில்லை. ரெண்டாவது, இந்த சர்ப்ளஸ் ஃபண்டை நீங்கள் ஜீவோ போட்டு இப்படி பண்ணுறதுக்குன்னா நீங்கள் சட்டப்படி ட்ரஸ்டியுடைய அனுமதியை வாங்கியிருக்கணும். இங்கே ட்ரஸ்டியே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. சரி, தொடங்கிட்டீங்க, கட்டிட்டீங்க, அனுமதி கொடுக்குறேன், இடைக்கால இதுக்கப்புறம் முழு தீர்ப்பு வரும்போது வேறு விஷயம். இதில் சமயம் சார்ந்த வகுப்புகள் பாடத்திட்டங்கள் சேர்க்கப்படணும். அப்படி நீ பண்ணலைன்னா ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு 4 கல்லூரிக்கு, இன்னொரு 4 இதுக்கு அனுமதி கிடைக்கல. அப்போ இந்த 4க்கு இவர்கள் வாங்கின அனுமதி இந்த மாதிரி விஷயங்களே கோர்ட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது. பானர்ஜி அண்ட் ஆதிகேசவலி பெஞ்சு, அதில் இப்போ வரைக்கும் அது இன்னும் முழு தீர்ப்பு வரலை. தமிழக அரசு பதில் மனு தாக்கல் பண்ணது, இந்த மாதிரி வாதங்கள்லாம் போக வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த விவகாரம் சட்டப்படி தவறுன்னு தெரியுதா? ஆனால் இதை எடுத்துக்கிட்டு பேசுறது பண்ணுறது எல்லாமே இந்து சமயம் சார்ந்தவர்கள், பாஜக ப்ளஸ் ஆர்எஸ்எஸ். இதை ஆரம்பித்து வச்சதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தமிழக அதுக்கு நான் பின்னாடி வரேன், செல்வ பெருந்தகை அவர்கள் குற்றம், அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆச்சா, அப்போது சரி, அதுக்கு மாதிரி பதில் சொல்லிட்டே போயிடுறேன். பக்தவச்சலம் காலத்திலேருந்து நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கு, சர்ப்ளஸ் நிதி. அப்போ எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இந்த விவகாரங்கள் நீதிமன்றத்துக்கு அப்போதெல்லாம் வரவில்லை, புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, உபரி நிதி, இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட், இந்த மாதிரி நிதியை சில இதில் தான், அதாவது இந்த மாதிரி ஜீவோ போட்டு கல்லூரியெலாம் தொடங்கலை.
கல்வி நிலையங்களை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு விஸ்தரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, சின்ன பள்ளிகள் அது பண்ணுறதுன்னு. ஆனால் இது பிரச்சனையே வந்து கோர்ட்டுக்குன்னு வரும்பொழுது அந்த சட்ட விதிகள் பார்த்தா நீ பொது கல்லூரி தொடங்க முடியாது. சமயம் சார்ந்த பாடத்திட்டங்களுடன் அந்த போதிக்கிற கல்லூரியாகத்தான் இருக்க வேண்டும். இது எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கா? இப்போ தானே இவங்க பண்ணுறாங்க அந்த 4 கல்லூரி. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடக்கலையே, கல்லூரிகள்லாம் தொடங்கலையே. அந்த நிதியிலேருந்து கொஞ்சம் அந்த பள்ளியை மேம்படுத்துறதுக்கு. இப்போ இவர் சொல்கிறார்ல இன்றைக்கி புல்லான் கேட்டார் இந்த மேல்நிலை பள்ளியை இது 10th வரைக்கும் இருக்கிற அந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றணும் அது கேட்டார். அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அங்கே ட்ரஸ்டி ஒப்புதல் ஏதாவது இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜீவோ போட்டு 8 காலேஜ் தொடங்கி 4 காலேஜ் முடித்து அதுக்கு பர்மிஷன் போய் கோர்ட்டில் வரல. அதுக்கு பர்மிஷனும் கிடையாதுன்றதான் நீதிமன்றமும் சொல்லுது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 66 36 கிலோ 1 சாரி 36 நானே இவருனால குழம்பிட்டேன் 36 66 கிலோ 1 இதை சொல்லலை. அந்த நிதியை நீங்கள் இந்து சமயத்திற்கான மேம்படுத்துதல் இல்லை கல்லூரியே கட்டுறீங்கன்னா இந்து சமய அந்த கோயில்களினுடைய கட்டடக்கலை இல்லை அந்த சமயம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு தான் நீங்கள் அந்த கல்லூரி பாடத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து மத அடிப்படையிலான கல்வி பயிற்சிகளமாக இருக்க வேண்டும். செக்ஷன் 61(1) F and Gயில் சொல்லுது கல்விக் கழகங்கள் தொடங்கலாம். அது மத அடிப்படையிலான கல்வி பயிற்சி கழகமாக இருக்க வேண்டும். அரசால் தொடங்கப்பட்ட 4 கல்லூரிகளும் பொது பல்கலைக்கழக இணைப்பு பெற்ற 3 ஆண்டு பட்டப்படிப்புகள் வழங்கும் பொது கல்வி கழகங்கள் என்பதால் இந்த சட்ட கட்டுப்பாடுகளுக்கு புறம்பான ஒன்று. புரியுதா வித்தியாசம்? இதே ஜெயலலிதா காலத்தில் பண்ணாங்களா, அவங்க காலத்தில் பண்ணாங்களா, எம்ஜிஆர் காலத்தில் பக்தவச்சன காலத்தில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னது சர்ப்ளஸ் அமௌண்ட்டில் ஒரு சின்ன இது எடுத்து சில மேம்பாட்டு திட்டங்கள் அதை யாரும் பெருசாக ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஒரு கோயில் நிதியிலேருந்து இந்த ஸ்கூலுக்காக ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஆனால் நீ நிதியே எடுத்து அறநிலைத்துறையை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற அப்படின்னா அதை வந்து ஆட்சேபிக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த சட்டங்கள் மேற்கொள் காட்டப்படும் பொழுது இது கிடையாது நீ எப்படி கட்டின அப்படின்னு கொஸ்டின் பண்ணி நான் நிறுத்திடுவேன். ஆனால் முடிச்சிட்டேன். ஓகே. அதனால் நீ வந்து இந்த பாடத்திட்டங்களை சேரு, அந்த சட்டத்தில் இருக்கிற சில பாடத்திட்டங்களை சேர்த்து கல்வியை இதாக மாற்று. பிஏ சமயம் சார்ந்த ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட்டு சேர்த்துடணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நான் கட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. ஸோ இந்த விவகாரத்தில் பொதுவாக பார்த்தால் மேலோட்டமாக பார்த்தா என்னையா இது கோயில் நிதி எதுக்குயா, நல்ல காரியங்களுக்கு தானேயா, கல்விக்கு தானே பயன், சரஸ்வதிக்கு தானே, இதை எப்படி தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு. இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒன்றே இருக்கவே கூடாது என்பது இந்துத்துவவாதிகளின் வாதம். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா இதை வந்து ஒரு முறையாக இந்த நிதி தவறாக எடுத்துறது, பலருடைய தனியார் கைகளுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு, கோயில் சொத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் மிதமிஞ்சிய வருமானம் உள்ள கோயில்களை அறநிலைத்துறை கையில் எடுத்து ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த அதிகாரிகள் சரியாக இருக்கிறார்களான்னா தப்பு இருக்குது. அதுக்காக அவர்களெல்லாம் யோக்கியர்கள் கரெக்டாக இருக்காங்களா, அதில் பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு நல்ல முறைக்கு நோக்கி நகர்றதுன்றது தான் எல்லாருடைய நோக்கமும். ஓகே. அதுக்காக இந்த முறையை தப்புன்னு சொல்ல முடியாது. இவர்கள் என்னென்னா இந்து கோயில்கள் நீ இன்னும் எங்கள் கையில் தான் இருக்கணுன்றாங்க. இது எப்படி போகும்னா நாளைக்கு தனியார் கைக்கு போய் அந்த கோயில்களுடைய வளங்கள் வருமானங்கள் மற்றதெல்லாம் மாற்றப்படும், இது பண்ணும். இப்போவும் கோயில் சொத்துக்களை இவர்கள் மீட்டு இருக்கிறார்களா என்று பார்த்தால் இப்போவும் இல்லை. சரி, மீட்டு இருப்பதை முறையாக பராமரித்து ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயும் ஃபெயிலியர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் 2 பக்கமும் இருந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொன்னேன்ல, இப்போ நீட்டு பண்ணவே முடியாது. ஆனால் நீட்டை எதிர்ப்போம், மாற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோன்றாங்க. இவங்களாம் அரசியல் கணக்கு. புதுசாக வந்த விஜயம் சேர்ந்து விட்டுறாரு. இன்னொரு திமுகவாக தான் அவரும் செயல்பட்டு இருக்காரு. இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை தேவையா? ஒரு மொழி கூடுதலாக படிக்கிறதுனா தப்பு இருக்குது. ப்ரைவேட்டு ஸ்கூலில் படிக்கிறான், பணக்கார வீட்டு பசங்க படிக்கிறாங்க, ஏழை வீட்டு பசங்களுக்கு படிக்கிறத நீ தடுக்கிற இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு வாதங்கள் வரும்பொழுது இன்றைக்கு பொதுமக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அரசியல் ரீதியாக அது இன்னொரு ஐயோ பாரா இந்தி திணிக்கிறத ஒத்துக்கிறான்டா, இன்னொரு பாஜகவாக ஆயிட்டான்டா இதான் இதனாலே பாஜக. அப்போ நீ கூட வச்சு இந்திய காங்கிரஸ், அது யார்? இந்தியை திணிச்சது யார்? காங்கிரஸ் தானே. மொழி போராட்டம் யாருக்கு எதிராக நடந்தது? காங்கிரஸுக்கு எதிராக தானே. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்களே உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ஏது இந்த மாதிரி புத்தி, ஒரு பிராந்தியத்துக்குள்ளே சுருங்கிறது? இன்றைக்கி இவர்களும் சுருங்கி போய் கிடக்கிறார்கள். அப்போது தமிழக அரசியலுக்கு ஏற்றார் மாதிரி பேசுவது அப்படின்றதுனால இவர்களும் வேறு வழி இல்லாமல் சாமி தெரியுதுராப்பா, கடவுள் தெரியுறாரா அப்படி ஆயிட்டாங்க. அதே மாதிரி தானே இதுக்கும் ஆகணும். நான் என்ன கேட்குறேன்,
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பேசுவதற்கு பிரச்சனையே இல்லையா? அதுதான் இப்போ கேள்வி. 100 பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குங்க. சமீபத்திய பிரச்சனை மதுரை அந்த வரி வசூலில் வந்து 200 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு முதலமைச்சரே தலையிட்டு யாராக இருந்தாலும் விடமாட்டேன், 4 பேர் மண்டல பதவி விலகணும்னா உன் கட்சிக்காரன் தானே எடுத்துக்கிட்டு எப்படி பேசணும்? அஜித்குமார் மேட்டை எடுத்துகிட்டு எப்படி பேசணும்? 3 சென்ட் நிலம் கொடுத்துட்டோம் அப்படின்றீங்க. 1 சென்ட் 2000 ரூபாவா 6000 ரூபாவா? அவன் உயிருக்கு மரியாதை கேட்கணுமா வேணாவா? அரசு வேலைன்றீங்க. இங்கேருந்து 80 கிலோமீட்டர் டெய்லி போய்ட்டு ஆயில முடிஞ்சிடும். அவன் ஆயில அப்படி முடிச்சு விட்டீங்க, இவன் ஆயில பயணத்துலேயே முடிச்சு விடலான்னா இது ட்ரை பண்ணுறீங்க. ஒரு நல்லது செய்கிறேன்னா அப்போ உங்களுக்கு அந்த இது திமுரு இருக்குது தானே. அது இன்னொரு பக்கம் அந்த இழப்பீடுமே 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபான்றது இன்றைக்கி நேற்று சீமான் கொடுத்துட்டாருங்க. 5 லட்ச ரூபா சீமானும் அரசும் ஒன்றா? இந்த விஷயத்தில் கோர்ட்டு சொல்லுது, கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ண போகிற சொல்லுன்னா அதை யோசிக்கிறாங்களாம். 2 வாரம் டைம் கேட்டுக்கிறாங்க. இவர்கள் நிலை இதையெல்லாம் நீங்கள் விமர்சிக்கணும். இதை விட்டுட்டு சென்சிட்டிவான இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு அது அவர்கள் பேசட்டும், பாஜக பேசட்டும், ஆர்எஸ்எஸ் பேசட்டும், இந்து முன்னணி பேசட்டும். நீங்கள் கேட்டால் அவர்களுடைய எல்லா கொள்கைகளும் எங்கள் உடன்பாடு இல்லை. நாங்கள் தேர்தல் கூட்டணி வச்சுருக்கோம், தொகுதி உடன்பாடு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறோம். இதில் எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நீங்கள் அவங்களோட இதாகிட்டீங்களா? அப்போ 1000 விஷயங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்குமே இருக்குது. முதலாளித்துவம் வீழ்த்தப்பட வேண்டும்ன்றாங்க, நீ ஒத்துக்குவியா? பல விஷயங்கள் முரண் இருக்குது. காங்கிரஸ் உனக்குமே முரண் இருக்குது, ஏற்றுக்குவியா? இந்தி சம்மந்தமாக காங்கிரஸ் உனக்கு உடன்பாடு இருக்குது. 2G வழக்கிலேயே உனக்கும் காங்கிரஸ் முரண்பாடு, ஏற்றுக்குவியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு இந்துத்துவ குரலாக நீங்களே ஒலிக்கிறீர்கள். இதுதான் இப்போ பிரச்சனை. அப்போது இவருக்கு யாரோ தப்பாக இந்த விஷயத்த ஸ்பீச்சுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, இதை பேசுங்க அப்படின்னு. இவரும் அது சரியான ஒரு வாதமாக இருக்குன்னு பேசி இதுக்கு இவர்கள் தூக்கிட்டு ஊட்டிட்டு வருது. நீ எப்போ திறந்து வச்சிய? நீ இப்போ திறந்து வச்சிய? ஜெயலலிதா பண்ணுறாங்க. அது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, கோர்ட்டில் இருக்குது வழக்கு. திருப்பி அதை பேசுனா மறுபடியும் அவர்களுடைய வாதத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது நம்ம ஒரு நீதிபதி தீர்ப்புன்னு ஒரு பக்கம் போனாலுமே கூட வெளிப்படையாக அப்படி பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் அதிமுக அந்த வலைக்குள்ளார போகிறாங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பாக தலையை கொடுக்குறாங்க. இப்போ இவர்கள் அதை விட்டுட்டாங்க. நீங்கள் பாஜகக்குள்ளேயே விழுந்துட்டீங்க, பாஜகக்குள்ளேயே நீங்கள் சங்கி ஆயிட்டீங்க, சங்கி இதுவாக மாறிட்டீங்க அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகளும் அதே இதை தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு செல்வப்பிரதிகை அவர்கள் பேசும்போதும் அதே தான் வந்து. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர்களுக்கு இவர்கள் ஆட்சி சாதனையை சொல்ல முடியாது, மற்ற விஷயங்களை சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஒரே எதிரி பிஜேபியை காண்பிச்சு பிஜேபி வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி மோசம், பிஜேபி அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உருட்டுறதுக்கு நீங்கள் தலையை கொடுக்குறீங்க. கொடுக்கும் பொழுது அதிமுகவுடைய நிலைப்பாட்டை மட்டுமே பேசுங்கன்றான். நீங்கள் இந்த மாதிரி பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களை கொண்டு போய் அவர்கள் ஈஸியாக இந்த விவகாரத்தில் வைக்கல, மொத்தமாக பார்த்தீங்களா பாஜகவிலே சேர்ந்து விட்டார். உடனே முத்தரசன் ஒழிஞ்சு இந்த முத்தரசெலாம் வெளியில் வராரு. இந்த அஜித்குமார் மேட்டர்லாம் இவர் எங்கே போனாருன்னு தெரியாது. இந்த மதுரை மேட்டரில் சு வெங்கடேசனும் கம்யூனிஸ்டுகளும் இவர்கள் எங்கே போனார்? இவர்கள் பலி கொடுத்த லீலாவதியுடைய பிணத்தின் மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் லீலாவதி? கவுன்சிலர், நல்லதுக்கு போராடினாங்க, வெட்டி கொண்டாங்க நடு ரோட்டில். 2 பெண் குழந்தைகளுக்கு தாய், நேர்மையானவர், வெட்டி கொண்டாங்க. இன்றைக்கி அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு அதே மாநகராட்சியில் ஊழல் பண்ண முடியுது அவங்களால? இதெல்லாம் அடிக்கணும். ஊழலை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் வந்து நாம் அண்ணாமலைக்கு என்னங்க சொல்கிறோம்? பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் ஊழல் முறைகேடு அரசுக்கு எதிரான விஷயங்களை மட்டுமே எடுத்து அண்ணாமலை பேசுனதுனால தான் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார். வழக்கமான தலைவர்கள் போய் பேசியிருந்தா எச்ராஜா மாதிரி ஆயிருப்பார். ஏன் எச்ராஜாங்க அண்ணாமலைக்கு நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம்? தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கோமியம் பெஸ்ட்டுன்னு வடநாட்டில் பேசினா நீங்கள் அதை முட்டு கொடுப்பீங்க. கோமியம் குடித்தால் என்னன்னு தமிழிசை கேட்பார். அப்போது இங்கே வந்து அது வந்து பல காலமாக இங்கே வேறு மாதிரி இருக்கிற மாநிலம். அப்போ இங்கே வந்து இது தேவையில்லை. கோமியத்தை பற்றி உனக்கு என்னையா, உனக்கு என்ன தோணுது, போ கிளம்பு, ஒழுங்கான கேள்வி கேளுன்னு கேட்டு போய்கிட்டு இருக்கணும். அண்ணாமலை அந்த மாதிரி விவகாரங்கள்லேருந்து வெளியில் அதுக்குள்ளேயே போகல. அப்போது அண்ணாமலைக்கு ஒரு மவுஸ் வந்தது, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போனாங்க. எச்ராஜா, அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இவங்க தமிழிசை, பொன்னாருன்னு வரிசைப்படுத்தினீங்கன்னா அண்ணாமலை எங்கேயோ இருப்பார். அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஏன்? அவர்கள் எடுக்கிற அரசியல் சேம் இதே தான். நீங்கள் முதல் தவறு என்ன? இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டது. உங்களுக்கும் இந்து முன்னணிக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கும் பாஜகவுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்கன்றோம் நம்ம. ஏங்க இவனை வீழ்த்துனங்க பொது எதிரி. நேற்று பேசினார்ல, முந்தா நாள் நம்ம பேசினார், பொது எதிரி வீழ்த்தப்படணும்.
அதுக்காக நாங்கள் கரம் கோர்த்திருக்கிறோம் சொன்னாரா இல்லையா? அதை தானங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுலேருந்து கொஞ்சம் கூட நழுவக்கூடாது. இது வந்து நூல் மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தவறுனீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முதல் 2 நாள் உளவுத்துறை ரிப்போர்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டங்கள் அவர் பேசின சப்ஜெக்ட்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, எப்படி எதிர்க்கிறது, என்ன பதில் சொன்னாங்க? நேரு என்ன சொன்னார்? பாருங்க எங்கள் தலைவர் அங்கே வருவார், திருவாரூருக்கும் மயிலாடுதுறை, அப்போ பாருங்கள் கூட்டத்தை, இப்படி தானே சொல்ல முடிஞ்சது. அவர் வச்ச கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? ஆனால் 2வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொண்டு போய் தலையை கொடுக்குறீங்க. அவங்க இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டாங்களா? இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிறார், பாஜகவே மாறிட்டார், RSS உடையதே மாறிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தினா இருக்கிற வாக்குகளும் குறையும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் பொங்கியலும், அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் வேறு. அவன் தர்காவுக்கும் போவான், வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போவான், எல்லாத்துக்கும் போவான், பொதுவாக தீர்மானிப்பான், பெரியாரையும் படிப்பான். இதே வாதத்தை பலமுறை ராஜாலேருந்து அண்ணாமலை முதற்கொண்டு அறநிலைத்துறையை எடுக்கணும், அறநிலைத்துறை இருக்கக்கூடாதுன்னு பேசியும் எடுபடவில்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நிலைமை வேறு. அறநிலைத்துறையில் இருக்கிற ஊழல்களை பேசலாம், அதிகாரிகள ஊழல், அத்துமீறல் நீங்கள் உங்களுக்காகவே மாற்றிக்கிறீங்க, அதெல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் பேச முடியாது. அவர்களே பயந்து போய் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அறநிலைத்துறை வந்து இவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் அந்த பயத்தை தான் மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்கே இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் போய் கலந்துக்கிறது, கலந்துட்டா பிறகு நான் அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க அப்படின்னு முட்டு கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல எதிர்கட்சிகளாக செயல்படுறதுக்கு தவறுறாங்களா இந்த அஜித்குமார் விஷயத்துல இருந்து? ஏன்னா இவர் ஃபோன் பண்ணி பேசுறாரு, சாரிமான்னு முதலமைச்சர், இவர் போக மாட்டேங்க, இவர் போகாம அவரும் ஃபோன் பண்ணி பேசுறாரு. அவரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க உடனே அடுத்து தமிழகம் காப்போம், மக்களை மீட்போம், தமிழ் அதான் அவர் முன்னாடி கிளம்பிட்டாரு, முன்னாடி தீர்மானிச்சிட்டாரு. இல்ல அடுத்தடுத்து அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் செய்வோம். நீங்க வந்து தமிழகம் காப்போம் அதுக்கு கொடுத்த பதில் எல்லாமே கரெக்டு, ஒரு பயணம் கரெக்டு, எல்லாமே சிறப்பு, வேறு லெவல். ஆனால் எந்தெந்த விஷயங்களை கையில் எடுக்கணுன்ற விஷயங்களில் பலகீனம் இருக்குது. அஜித்குமார் மேட்டரை பெருசாகிருக்கு. அந்த சாத்தான் குல விவகாரம், ஆமாம் சாத்தான் குல விவகாரம் இல்லைங்க, அதெல்லாம் இவங்க உருட்டுறோம். ஏங்க நம்ம என்ன எந்த காலத்துலங்க இருக்கோம்? 1960 இருக்கிறோம். அங்கே மட்டும் பேசுனா அங்கன்னு ஏங்க நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னா உலகம் பூரா பார்க்குதுங்க, லைவ் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கொங்கு மண்டல மக்களுக்காக பேசுகிறார். ஏன் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க காத முடிவானா, இல்லை மதுரையில் இருக்கிறவங்க காத முடிவானா, சென்னையில் இருக்கிறவங்க காத முடிவானா? பொதுவாக உருட்டுங்க, அந்த மீடியாக்களில் வச்சு உருட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறாங்களாம். அவர் வந்து கொங்கு போனதுனால கொங்குக்காக அப்படி பேசினார், இங்கே கொங்குல பேசுனா சென்னையில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டானா? இந்த உருட்டுலாம் வந்து அது நான் என்ன கேட்குறேன், பொதுவாக தான் நீங்கள் பேசுகிறீங்க, உலகம் பூரா போது வருது. எதை கையில் எடுத்து அரசியல் செய்யணுன்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு டீம் வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் தான் பேசணும், இது கிட்டே போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் கயிறு கத்தி மேல் நடக்கிற மாதிரி நீங்கள் கரணம் தப்புனா மரணம். அப்போ நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஜேபி கூட நீங்கள் சேர்ந்ததுலேருந்தே உங்களை விமர்சனம் பண்ணிட்டு, சேராதப்போ கள்ள உறவு சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி கொண்டு போனாங்க. சேர்ந்த பிறகு இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதுக்கு தான் பாமக வெளியிழுத்தது, இவங்க கூட்டணி பலமாகிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் விஜய் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு நீங்கள் போகவே கூடாதுன்னு போட்டு விஜய் தனியாக நிற்கிறாரு. அப்போ இவ்வளோ பயப்படுற திமுக கிட்ட நீங்கள் எப்படி கொண்டு போகணும்? 5 வருஷத்தில் இல்லாத பிரச்சனையா? அதெல்லாம் எடுத்து அடின்னு அடித்து ஞாபகப்படுத்தணும்ல மக்களுக்கு. விவசாயிகள்கிட்ட பேசுகிறீங்க, கால்நடை பூங்கா பற்றி பேசுகிறீங்க, பருத்தி விவசாயிகள்கிட்ட, இதுதாங்க தேவை இருக்கிற இஷ்யூ. இதை விட்டுட்டு இவங்க அஜெண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க வச்சிங்க, ரொம்ப எளிதாக நீங்கள் தட்டில் வச்சு திமுகட்ட வெற்றியை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல புரியுதா? அதனால தான் நான் அவர் பேசி இது சரி தவறுன்றேன். ஒரு வகையில் சரி, ஆனால் அது தேவையில்லை, சொல்லக்கூடாது. அதை அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்கள் பேசிக்கிங்க, உங்கள் மேடையில் நீங்கள் பேசிக்கிங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இப்போ நீட்டு வந்து சரிதான் அப்படின்னு பேசினா, இவரோ நீட்டு சரிதான் பேசினாருன்னா என்ன ஆகும் இவருக்கு அது? அப்போ அந்த இடத்துல சிக்கல். அப்போ அதே மாதிரி தான் இந்த விவகாரமும் இவர்கள் எடுத்துக்கிட்டு இந்த மதிவதினிலாம் பேசினுக்குது. என்ன பண்ணுறது? அந்த அம்மாலாம் தீ கலக்கிறாங்களா திமுக கலக்கிறாங்களான்னு தெரில. இல்லை தீக்கா திமுக எதுவும் வித்தியாசம் இருக்கா என்ன? வித்தியாசம் இருக்குதுல்ல, கட்சி அட்டை அடையாள அட்டை. இப்போ அப்போ இருந்திருக்கலாம், இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அதான் சமீப காலமாக ட்ரஸ்டியை கொடுத்துருவாங்களா அறிவாலயத்துக்கு? தீகா ட்ரஸ்டியை அதிமுகவே மாவை எடுத்துட்டு படுத்து இணைஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய இந்த கூட்டணி பற்றி தொடர்ந்து ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பாக திருமாவளவர்கள்ட்ட இது வந்துகிட்டு இருக்கு. தோழமை கட்சின்றதுனால தான் நான் விமர்சித்தேன். தோழமை அது அவங்க வந்து பாஜக வந்து அவங்கள கபலீகரம் பண்ணிடும் அப்படின்றதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். என்னை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணி நான் வெளியே போகும்போது எங்கிருந்தாலும் தம்பி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது இது பாஜகவில் இப்போ இது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது இந்த விஷயம் தெரியலையே அப்படின்றது வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆடு நனையுதுன்னு வருத்தப்பட்டதுன்னு வாங்க. 2024 தனியாக நின்னார்ல,
அன்னைக்கு ஒரு சகோதரராக போய் ஜாயின் பண்ணி கை கொடுத்துருக்க வேண்டியது. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல, அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா? அதிமுக பயன்படுத்துச்சா? என்ன வாய்ப்பு கொடுத்தாரு? அவர் வந்து ஒரு இது நடத்த போகிறேன், மாநாடு நடத்த போகிறேன்னு சொன்னார் இல்லையா? எந்த இதுக்கு இதில் டாஸ்மாக்கு எதிராக. வாங்க வாங்க வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வர்றீங்க, வாங்க சொல்லுங்கள். அப்போ இவங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுத்தாங்களா? இல்லை அது என்ன எடுக்கணும்? இப்போ நீங்கள் கல்யாணம் நடத்துறீங்க, அதிமுகவுக்கும் அழைப்பு இருங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்தாங்க, முதலமைச்சரை போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. அதுக்கு ஒரு கேப் இருந்துச்சு, முதலமைச்சர் இப்போ ஊர்லேயே இல்லை. ஏங்க என்னங்க தலைகீழ சொல்கிறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம், நான் உங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் எதிரி, பங்காளி எதிரி. உங்கள் சொந்தக்காரன் கேட்குறாங்க, ஏங்க அவர் கூப்பிடுவீங்களா? அவரையும் கூப்பிடுவாங்கன்றீங்க. அப்புறம் நான் வரணுமா, நீங்கள் என்ன கூப்பிடணுமா? சொல்லுங்கள். கூப்பிடணும். நீங்கள் தானே வந்து முறைப்படி என்ன மரியாதை செலுத்தி கூப்பிடணும். அதுக்கப்புறம் நான் வரணுமா? நான் வராமல் போனால் என் மேலே குற்றச்சாட்டு. கரெக்டா? இல்லை அவர் வந்து கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்போ இவர் என்ன சொன்னார்னா, அதிமுகவிற்கும் அழைப்பு விடுப்போம், ஆமாம், தாவேகாவும் கலந்து கொள்ளலாம். ஆமாம். வித்தியாசம், வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்து ஆப்ப அங்கேருந்து கிளம்புச்சு. கிளம்புனோடனே இதில் அப்படியே பேக் அடிச்சார். நீங்கள் போய் முதலமைச்சரை பார்த்து கொடுத்து முறைப்படி கூப்பிட்டீங்கல்ல, யார்? எந்த முதலமைச்சர்? டாஸ்மார்க்கு எதிராக நடக்கின்ற போராட்டத்தில் டாஸ்மார்க்கை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு, அந்த கட்சி தலைவருக்கு போய் அழைப்பு கொடுத்தீங்க. அதே நேரம் நாங்கள் வந்து பொதுவானவங்க அதிமுகவை அழைப்போம் சொன்னவர் ஏன் அதிமுகவை போய் அழைக்கல? பயம், கூப்பிடலையா? எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார், தேவை நமக்கு இருக்குது சார். தேவை இல்லைங்க, அவசியம் இல்லை. நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் அவ்வளோ பெரிய கட்சி உங்ககிட்ட வந்து நாங்களும் கலந்துக்கிறோன்னு வருவாங்களா? எப்படி நீங்கள் கேட்குறீங்க? நான் அதுக்கு தான் அந்த கல்யாண உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு எனக்கு ஆகாது, நீங்கள் என்னை கூப்பிட்றேன்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நல்ல விஷயம். ரெண்டாவது, நீங்கள் என்னை வந்து முறைப்படி அழைச்சாதான் நான் வருவேன். நீங்கள் என்னை சொன்ன ஒரு காரணத்துக்காக தப்பா நான் வரேன்ப்பா கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். நான் வந்து உங்களோட பெரிய ஆள். நீங்கள் அதே இடத்துல நீங்கள் ஏன் அப்போ அவரை கூப்பிட்டீங்க? அவரும் திமுகவும் அழைப்போம் அப்படின்ட்டு கவனிந்துட வேண்டியதானே? நீங்கள் அழைச்சதுக்கு அவங்க என்ன கொடுத்த மரியாதை கொடுத்தாங்க? ஆர்எஸ் பாரதி, டிகே இளங்கோவன். அதோட நிறமே மாறிடுச்சு. என்னங்க யாருங்க அவங்க? என்ன ஒரு அவர் அமைப்பு செயலாளர் இருந்துட்டா அவர் வந்து ஒரு பெரிய திமுகவுடைய முகமாக மாறிடுவாரா? ஒரு பெரிய தலைவர் யாரையும் அனுப்பலாம்ல? இவர் தான் வரமாட்டார். உதயநிதி அனுப்பலாம்ல, கனிமொழி அனுப்பலாம்ல. அவங்க தானே சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு. மதுவுக்கு எதிரானவங்க தானே அவங்க. அவங்களோட தகுதி யாருங்க இருக்குது? அனுப்பிச்சிருக்கலாம்ல. யார் அனுப்புகிறீங்க? டிகே இளங்கோவன் எதுக்குங்க அனுப்புகிறீங்க? அப்போ விடுதலை சிறுத்தைகளை எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா? அவங்க வந்து என்ன பேசுனாங்க? ஒருத்தர் சொன்னார், ரொம்ப தென்னாவட்டுங்க, அதெல்லாம் ஆணவத்துடைய உச்சம். இவர் எப்போவுமே ஆணவத்தோடு தானே பேசுறது. பொன்முடி வகையறாக்கள் இவங்கெல்லாம் என்ன பேசுனார்? மது ஒழிச்சிடலாம், மது கடைகளை கூட மூடலாம், ஊருக்கு 10 நீங்கள் போங்க, விசிக தொண்டர்கள் போய் 10 பேரை ஒவ்வொருத்தரும் மது குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணி அவங்கள மாற்றுங்க. அப்போ தானாக மது கடைகள் மூடப்படும். இப்படி சொன்னாருங்க. எவ்வளோ பெரிய ஆணவம் தெரியுமா அது? கூப்பிட்டு வச்சு நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்துட்டு அவங்கள அவமானப்படுத்துறது. ரெண்டாவது இவர் டிகே இளங்கோவன், அவருக்கு என்ன பேசுன்னு தெரில. ஒன்று இந்த மதுக்கு எதிராக பேசிட்டா தலைவருக்கு வச்சுக்குவார், வேறு ஏதாவது பேசினா இப்போ நான் என்னடா இது சரி இருக்கவே இருக்குது தமிழ் இலக்கியன்ட்டு எங்கெங்கேயோ போயிட்டாருங்க அவர். இதை பேசுவார். அந்த மாநாட்டில் ஹைலைட் யாருன்னா வாசுகி. அவங்க தான் அடின்னு அடித்து நிமித்தி விட்டாங்க. திருமாவளவன் கூட அந்த அளவுக்கு பேச தைரியம் இல்லை. அடி மாநாட்டுக்கூடிய நோக்கத்தையே வச்சு கரெக்டாக வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்போது நீங்கள் அவருக்கு போய் அழைப்பு இது கொடுத்தீங்கல்ல, இங்கேயும் கொடுக்கணுமா வேணாவா? விஜயம் கூப்பிடணும்ல, இளவலையும் யாரையும் கூப்பிடல. அதனால் அவருக்கு அந்த தகுதியெலாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த மாநாடே தமாசா போயிடுச்சு முதல்ல. அது வந்து மாநாடு எதுக்குன்னா அதை வச்சுனா தன்னுடைய பவரை காமிக்கிறதுக்கு கூட்டப்பட்டது. அது பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதையாக நீங்கள் என்னவோ பண்ணி லாஸ்ட்டில் அது எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி அங்கே கடுப்பாகி தான் கடைசி அவர் வெளியே போனார்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஆரம்பிச்சது அது. அந்த இதில் தான் இந்த டீம் கடுப்பாயிடுச்சு. ஏற்கனவே பழம் கொட்டை தின்னுட்டு இருக்கிற ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து நேற்று வந்தவன் வந்து இது பண்ணுறதா அப்படி நம்மளாம் திமுக ஆதரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு கதை, தனி கதை. இதில் இந்த கூட்டத்தை கூட்டும்போது ஐயோ திமுக எதிராகவே நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு வந்தோடனே பத்திரிகையாளர்கள் வேறு அதுன்னு கேட்குறாங்களா? இவர் என்ன பேசுன்னு தெரில. இது அகில இந்திய லெவலில் டபால்னு. ரெண்டாவது அப்போ அகில இந்திய லெவல்னா குஜராத்லேருந்து கூப்பிடு, மதுவிலக்கு வச்சுருக்கான்ல கூப்பிடு, இல்லை மதுவிலக்கு இருக்கிற மாநிலங்கள்லேருந்து கூப்பிடு, உங்கள் லெவல் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து உலகத்துக்கே அப்படின்னு மாற்றிக்கலாம்.
அப்போ ட்ரம்ப்புக்கு வச்சுக்குவார், ஏன்டா எங்கள் வாழ்க்கையே அதான்டா, சரக்கு அடிக்கிறது தான் எங்கள் வாழ்க்கை, எங்கள் நாட்டு குளிருக்கு நாங்கள் அடிக்கிறோம், இல்லாட்டி செத்து போயிடுவோம் மற்ற நாடுகளில். நீ உக்காந்து இது வெப்ப நாடு, இங்கே வந்து ஆட்ரிங்ஸ் அடிச்சுக்கிட்டு குடல் வந்து நீ சாவறன்னா உன் லெவலில் நடத்திக்கோ, அது இன்னும் இந்தியாவுக்கே உலகத்துக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு பார்ட்டு. அப்போ இவர் வந்து அவ்வளோ குழப்பம் அந்த மாநாடு. இவர் 2024 அவர் எங்கேயும் போகாமல் தனித்து நிற்கிறார். உங்களுக்கு 2 சீட்டு தான் தரேன்றாங்க. பொது தொகுதி வேணுமா உங்களுக்கு பொது தொகுதி கேட்குறீங்களா அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்ததுன்னு அவங்களே சொன்னாங்க. வன்னியரசு சொன்னாரா இல்லையா? அப்போ பொது தொகுதி ஒன்று தனி தொகுதி ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு இவர் கேட்டார் கடைசியாக, ரவிக்குமாரை கழட்டி விடலான்னு. அதுக்கும் அவங்க ஒத்துக்கலை, ஏன்னா கொடுத்தா ஆதவ நிற்க வைப்பாங்கன்ட்டு 2ம் தனி தொகுதி தான்ட்டாங்க. சரி, நின்று ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட இன்றைக்கி என்ன உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு நீங்கள் அதிமுக புத்தி சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், விஜயே நான் ஒரு தடவை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாஜக வரக்கூடாது, சித்தாந்த எதிரி வீழ்த்த பண்ணணும், நீங்கள் முதல்ல கை கோத்துருக்குது அதிமுக கை கோத்துருக்கணும். நீங்கள் கோத்துருந்தா அவங்க எங்கே அங்கே போகிறாங்க? யோசிச்சு பாருங்கள். பாஜக உள்ளே வர முடியாது. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நீ என்ன உருட்டினாலும் 4% மேலே வாங்க முடியாது தமிழ்நாட்டில். 4லேருந்து 6% அவ்வளோதான் அவருடைய இது. அதுவும் சட்டசபை தேர்தல் பெரிய பெரிய அணிகள் மோதும் பொழுது அவர்கள் பெரிய அளவில் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசியல் அறிவுன்றது தாங்க, நீங்கள் மட்டும் வளர்றதில்ல. கலைஞர் சொன்னார்ல, கம்யூனிஸ்டுகளை வளராமல் பார்த்து கொண்டேன். ஏன்னா 50களில் கம்யூனிஸ்டுகள் தான் இங்கே வெயிட்டு, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள், இடையில் திராவிடம்னு இவங்க உருட்டுறாங்க. வந்து திராவிடன்னு உருட்டும்போது இவர்களுக்கு பல சிக்கல் வருது, எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு. அப்போ இடதுசாரி கருத்துக்களை தான் அதிகமாக எடுத்து உருட்டுறாங்க. கம்யூனிசத்தை விட கம்யூனிஸ்ட் பேசினா ஃபேபியன் கம்யூனிஸ்டுகள்னு வாங்க, ஃபேபியன் சோஷலிஸ்ட்டுகள்னு. அவங்க என்னென்னா கம்யூனிஸ்ட்டுகளை விட, அதாவது நல்ல கருத்துக்களை விட தீவிரமாக அவங்க நல்ல கருத்து பேசுவோம். நம்ம கெஜ்ரிவால் மாதிரி, அண்ணா சாரி கெஜ்ரிவால் பேசிட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? அவர்கள் எதுக்கு வந்தாங்க? பிஜேபி வரத்துக்கு, காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு கொண்டு வரப்பட்ட கருவிகள். அந்த கருவியில் ஒன்று ஃபேபியன் சோஷலிஸ்ட்டு. யார் வந்து இவர் ஆம் ஆத்மி. இது இப்போ வந்து உருட்டுறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னே இதாகிட்டாருன்னு. அதெல்லாம் இல்லை, 2011 இந்த உருட்டுலாம் உருட்டுனாங்க. லோக் ஆயுக்தா, அது ஊழலுக்கு எதிரான உருட்டி, அந்த உருட்டு மூலிமா அப்படியே எண்ணெய் கடையும் போது மேலே வந்த கிருஷ்ணர் தான் நம்ம கெஜ்ரிவால். 2013 கட்சி ஆரம்பித்து ஜெயிக்கிறார், 2012 ஆரம்பித்து 13 ஜெயிக்கிறார். இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. இப்படி தான் இந்த ஃபேபியன் சோஷலிஸ்ட் அந்த டைமில் 60களில் இவர்கள் இடதுசாரி. நீங்கள் பாருங்கள், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, இந்த மாதிரி பல கருத்துக்கள் பாடல்கள் மூலியமாக. கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்று சொன்னேன், அம்மன் என்றைக்கடா பேசினால் அறிவு, இப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து கருத்துக்கள் இதுன்னு பேசும் பொழுது ஒரு தட்டு இளைஞர் கூட்டம் பார்ப்பனர்களுக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது, பொதுவாகவே அந்த இளைஞர்கள் புதிதாக 60-70களில் வந்த இளைஞர்கள் திமுகவால் ஈர்க்கப்பட்டார்கள். பலரும் பேசினாங்க, பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் ஆரம்பித்தது காங்கிரஸ். இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இந்தியை கட்டாயமாக்கும் போது மொழியை தூண்டினோன்னா அது ஒரு தனியாக போராட்டம். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு அவர்கள் இப்படி மொழியிலேருந்து தனியாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு ரூட் எடுத்து எம்ஜிஆர் சுடப்பட்டது எல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியை பிடிச்சது. கம்யூனிஸ்டுகள் வர்க்க போராட்டம் அது ஒன்று தான் எல்லாத்தையும் தீக்கும்னு சொன்னது. இன்றைக்கி அவர்களும் இவர்களோடு சேர்ந்துக்கிட்டு இன்னொரு திமுகவை மாறி போயிட்டாங்க. அது ஒரு சோக கதை. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் இதுக்கு ஆரம்பத்தில் பேசி வர்றாங்கல்ல, இதுதான் வந்து அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் 24 அதிமுக தனியாக நிற்கும் பொழுது, நீங்கள் தனியாக நிற்கணும், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன திருமாவளவன் தனியாக நிற்கும் போது போய் முதல் ஆளாக ஆதரவு கொடுத்துருக்கணும். எந்த திருமாவளவன்? எனக்கு வெற்றி தோல்வி கவலை இல்லைங்க, எனக்கு கொள்கை தாங்க முக்கியம், தேவைப்பட்டால் கட்சியை வந்து தனியாக இயக்கமாக நடத்திட்டு போயிடுவாங்க தேர்தல் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது திருமாவளவன். சேர்ந்து நின்றுக்க வேண்டியதானே? அவருக்கு ஒரு அழுத்தத்தை ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேறு சில ஆதரவுகள்லாம் சேரும் பொழுது. இல்லை, அவர் கூட்டணிக்காக முயற்சி எதுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி முயற்சிக்கான ஒரு வார்த்தைகளாக அதை பயன்படுத்தி யார்? திருமாவளவன் அவர்கள். ஏங்க, இன்றைக்கி பெரிய பல அறிஞர்களாலும் அரசியல் விமர்சகர்களாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் திருமாவளவன். இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இன்றைக்கி திமுக எதிர்ப்பு, நாளைக்கு திமுக ஆதரவு. இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே இருக்க பிரச்சனையை பற்றி ஓங்கி பேசுறது, நாளைக்கு கூட்டணியை உடைக்க நினைப்பவர்களை ஒழித்து கட்டுன்றது. இப்போ நேற்று நீங்கள் பேசுனது, ஒவ்வொரு நாளும் அவர் உருட்டிக்கிட்டே இருக்கார். அவரும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கார். 8 சீட்டு 2 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டுன்னு எங்களை முடக்க நினைக்கிறான். பன்னு டீக்காக வந்தவங்க நாங்கள் இல்லைன்றாரு. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றால் முதலில் என்னை வீழ்த்தி விட்டு தான் சொல்ல வேண்டும் அப்படின்றாரு. அவங்களே குழம்பி போயிடுறாங்க. இவர் என்ன தான்ப்பா சொல்கிறார்? மொதல் நாள் ஒருத்தர் போய் ஏங்க நாங்கள் கூட்டணிக்கு எதிராக பேசினுக்கிறார் திருமான்னு, மறுநாள் இன்னொருத்தர் ஏங்க
செம்மையாக பேசுகிறார் பாருங்கள். என்னை வீழ்த்திட்டு என் மேல் ஏறி தான் நீங்கள் போகணுன்றாருங்க அப்படின்னு. என்னடா அது என்ன தான் சொல்ல வர்றாரு? சரி விடு, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கட்டும், தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்துதா? அதிமுகலையோ திமுகலையோ ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது? யார் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயம்? இல்லை, அவருக்கு தான் குழப்பத்தை ஏற்படுத்து. அவங்க தெளிவாகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மார்ச் தாங்க தீர்மானிக்கும். ஓகே. அதனால் லூஸாவுடு கதை தான். லூஸாவுடு பார்த்துக்கலாம், நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவர் ஒரு டைமில் இப்படி ஏறி பேசுறது, ஒரு டைமில் அவங்க கட்சி ஆளுங்களே எச்சரிக்கிறது. என்ன எம்எல்ஏ சீட்டு தான் பெருசு நினச்சி ஆடினுங்கிறியா? நான் நினச்சா தேர்தலே சந்திக்காத இயக்கமாக பெரியார் மாதிரி மாதிரி போயிடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. அது யாருக்கு? திமுக சொல்கிறாரு. இவர்களுக்கு 4 பேருக்கு பார்த்துக்கராசா உஷாராக இருந்துக்கணும். அப்பப்போ யாரையா திட்டுவார் அவர். யாரை திட்டினா யாரையோ திட்டினேன் உனக்கு என்ன அப்படின்வாரு. அதனால அவருக்கு அவங்களே யோசிப்பாங்களா, இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட திமுக தானே? அதனால் அவங்க திமுகவை மாறுறது தான் இவருக்கு இப்போ பிரச்சனை. கட்சியும் காப்பாற்றிக்கணும், தன்னுடைய தலைமை பதவியும் காப்பாற்றிக்கணும், எம்எல்ஏ பதவியும் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் ஆட்சியில் இருக்கிறவங்களோடையும் இருக்கணும். அப்போ தான் கீழே தொண்டை இருப்பான் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது லோக்கலில். நீங்கள் பல இடங்களில் இவர்கள் அத்துமீற அடங்குமாறுன்றதை தப்பாக பயன்படுத்திட்டு இப்படி அத்துமீறதான் அடங்குமாறுதான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவருக்கு கட்சி நடத்துறதுன்றது இவர் சொல்கிறாரு கொள்கை குன்றுகள் சனாதன எதிர்ப்புன்னு. இவருடைய சனாதன எதிர்ப்பை திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போகிறாரு, பரிவட்டம் கட்டிக்கிறார். உங்களை யார் போக சொல்கிறது? எதுக்கு போகிறீங்க? சரி, அவருடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அதற்காக போகிறேன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயம். அப்படி தான் இருக்கணும் தலைவர். அங்கேயும் போனோம், தர்காவுக்கு போகிறீங்க, சர்ச்சைக்கு போகிறீங்க, எல்லா மதத்திற்குமான பொதுவான நபராக இருக்கிறேன். பரிவட்டம் கட்டுறீங்க, எல்லாம் அவுத்துட்டு மாலையை அவுத்துட்டு வெளியே வர்றீங்க, திருநீர் இருக்குது. ஒருத்தர் செல்ஃபி எடுக்கும்போது திருநீர் அழிச்சிட்டு எடுக்கிறீங்க. கேட்டால் நான் அது கோயிலுக்கு அவங்க நம்பிக்கை போனாங்க, வெளியில் வந்தால் நானாக இருக்கிறேன், அதனால் அழிச்சேன்னு சொல்லிட்டு போங்களேன். நான் வேர்வையெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? வேர்வைனா கைவிட்டு எடுத்து துடைப்பாங்க. வேர்வையை அதுவும் இவர் இதுக்கு யோசிக்கிறாளா? அந்த மாதிரி இவர் யோசிக்கிறாள் இல்லையா? நல்லா டீக்காக இன் பண்ணி ரெடியாக இதாக இருப்பார். அவர் பெருசாலாம் யோசிக்கலாம் மாட்டார். ஃபோட்டோக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிக்கக்கூடிய ஆள் இல்லை. அப்புறம் வேர்வையை துடைச்சேன்றாரு. தைரியமாக சொல்ல வேண்டியதானே? தெரியுதா? இவர் அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த குழப்பத்தில் இருக்கார். ஒரு தடவை சனாதன எதிர்ப்புன்னு பேசுகிறது, இன்னொரு தடவை இது பண்ணுறது. சாதிய வன்கொடுமைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை மேல்தட்டு மக்களாலேயா இடைநிலை சாதியினராலேயா? அதை அவர் சொல்லுவாரா? கரெக்டாக யாரால் வருது? திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பட்டியலின மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறது யார்? மேல் ஜாதியினரா இல்லை இவர்களா இடைச்சாதியினரா? அப்போ அந்த வர்ணம்ன்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டது அதிகமாக கடைப்பிடிக்கிறது இடைப்பட்ட இந்த பிசி, ஓபிசி, மற்ற ஜாதியினர் தானே. அதை எதிர்த்து இவர் தைரியமாக பேசுவாரா? உங்களுக்கும் வன்னியர் கட்சிகளுக்கும் பிரச்சனையா, இல்லை உங்களுக்கும் பிராமணர் கட்சிகளுக்கும் பிரச்சனையா? அப்போது நீங்கள் எப்படி நடத்தப்படுகிறீர்கள் என்பதை ரொம்ப வருத்தத்தோடு பல இடங்களில் நான் யோசிச்சிருக்கேன். இவரை குறிப்பிடும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது இவர் அமர வைக்கப்பட்ட நாற்காலியை உத்தேசித்து சொல்லுவார்கள். அது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய செயல், எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய படிப்பாளி, எவ்வளோ ஒரு நிதானமான தலைவர். அவர் அவமானப்படுத்துறதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் அதை சொல்லி தான் சொல்கிறாங்க. அதை சொல்வது யார், செய்கிறது யார்? உயர்ந்த ஜாதின்னு சொல்கிற அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களா அல்லது இடைநிலை ஜாதியினரா? அதனால் அவர் பல தேர்தல் அரசியலுக்கும் கொள்கை அரசியலுக்கும் நடுவே திணறி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, தன்னுடைய தன்மானத்திற்கும் தன் கட்சி நடத்தப்படுவதற்கும் இடையிலும் அவர் குழம்பிக் கொண்டிருக்கிறார். அதை அவ்வப்பொழுது பழைய திருமாவளவன் வெளிப்படுகிறார், சில திருமாவளவன் உள்ளே வாங்கப்படுகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு. இது பலருக்கும் நடக்குது. சமீபத்தில் நம்ம செல்வ பெருந்தகைக்கு நடந்தது. இந்து அறநிலைத்துறை சார்பில் நடக்கிறது. அதிகாரிகள் இப்படி நடத்துகிறார்கள். அந்த விவகாரத்தை அவர் ரொம்ப கௌரவமாக 2000 ஆண்டுகளாக இருக்கிறது, ஓரிரு நாள்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு கடந்து போகிறார். ஆனால் அதை நம்ம எப்படி கடக்க முடியும்? ஒரு கட்சியுடைய தலைவர், தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவருக்கே இப்படின்னா எப்படி? அதுக்கு உருட்டுறாங்க, இடம் இல்லை அதனால் நிற்க சொன்னாங்க. அது என்ன, மற்றவங்களே ஏன் இடம் இல்லை நில்லுன்னு சொல்லலை, ஏன் இவரை மட்டும் சொன்னீங்க? அப்போ இதை கண்டிக்காத தலைவர்களே கிடையாது. சேகர் பாபு அடித்து போறண்டு வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துகிற லெவலுக்கு இருக்குது. யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? யார் மேலே எடுத்தீங்களா? அதனால் இன்றைக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இதை மாற்றுவதற்கு ஒரு இயக்கம் கட்டுறீங்கன்னா அதை கொண்டு போய் ஒரு அடகு வைக்கிற கதையா? 6 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு அடகு வச்சுருக்கீங்க.
அதிலெல்லாம் போய் மாட்டிக்கிறீங்க. உங்கள் ஆட்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆளூர் ஷானவாஸ் திமுகவா இல்லை உங்கள் கிட்ட வருவாரா? அவருக்கு தேவை எம்எல்ஏவாக இருக்கணும், அவ்வளோதான். பலருக்கும் அந்த கனவுல தான் மிதக்கிறாங்க. அதனால் திருமாவளவன் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.